Okay. இப்போ பாருங்க, supplier part of trading committee model TCM, global entity not created within a business unit. இந்த business unit இல்ல, இது தனி trading committee மாடல்ல கிரியேட் பண்றாங்க. சைட்ஸ் வந்து தான் பிசினஸ் யூனிட் கீழே வருது, பிசினஸ் யூனிட் தான் ஹெட், ஆனா இது வந்து குளோபலா வருது. enables creation of one entity, one party in the multiple purpose in the cloud application. Supplier registration system checks to avoid duplicate supplier avoid பண்ணும். ஒரே நேம்ல இன்னொன்னு கொடுத்தா எரர் அடிக்கும். ஓகே, இதே வேற ஒரு ERP, ஒரு சேஜ் சேஜ்லாம் அலோவ் பண்ணும். டாலி எப்படின்னு தெரியல, அதுவும் அலோவ் பண்ணணும். அதுலயும் ERP இருக்கு. You can configure the types of parties for matching customers. So இது கொடுத்திருக்குல்ல கிளியரா, இது அளவுக்கு நீங்க பண்ணலாம் ஒரு சப்ளையரை. நம்ம நார்மலா நினைச்சிருக்கோம் சப்ளையர்ல என்ன இருக்கு, ஒரு பேரை கிரியேட் பண்ண போறோம், கரெக்டா? ஆனா அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. ஓகே, சப்ளையர் மாடல். So இதுல என்ன சொல்லுது, ப்ரொஃபைல் ஆப்ஷன், அட்ரஸ், சைட், டிரான்சாக்ஷன், டாக்ஸ், கான்டாக்ட். ஸோ ஒரு சப்ளையர் நம்பர்ல கான்டாக்ட்ஸ் இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க, சைட்ஸ், அதுல ஜென்ரல், இதெல்லாம் அந்தந்த டேப் இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணுவீங்க. சரியா? ஒரு சப்ளையர்ல இத்தனை இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணலாம். ஓகே, அதோட சைட், பிரான்ச்சஸ், டாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ சப்ளையர் வைஸ் டாக்ஸும் இருக்கும் இல்லையா, ஒரு சில சப்ளையருக்கு டாக்ஸ் இருக்கும், சிலருக்கு இருக்காது, இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பண்ணும்போது ஈஸியா புரியும். ஓகே, ஒரு சப்ளையர் நம்ம இன்ஸ்டன்ஸ்ல கிரியேட் பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்டாக்ட் ஒவ்வொரு டேபும் கிளியரா இருக்கு. இன்வாய்சிங், அவ்வளவுதான். ப்ரொக்யூர் டு பே, அதை நம்ம பார்த்ததே தான் திருப்பி வந்திருக்கு. பேமெண்ட் டெர்மினாலஜி. ஓகே, இது ஒரு இதுவும் இன்வாய்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நீங்க 10,000க்கு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணா, ஒன்றும் இல்லை, ஒரு கிராசரி ஷாப் போனா நீங்க வாங்குறீங்கல்ல, ஒரு 50-60 ஐட்டம் வாங்குறீங்க, டூத் பிரஷ் வாங்குறீங்க, ரைஸ், அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ்னு சொல்லுவோம். ஒவ்வொரு லைனா நம்ம சொல்றோம் இல்லையா, இது டிஸ்ட்ரிபியூஷன். ஹெடர் லெவல்ன்றது டோட்டல் அமௌண்ட். குரூப் இன்வாய்ஸ் ரிக்வெஸ்ட் மேட்சிங்னா மேட்ச் பண்றோம், பிஓட இன்வாய்ஸை மேட்ச் பண்றோம், அது பேரு மேட்சிங். ஃபைனல் மேட்சிங், இன்ஸ்டால்மெண்ட் இன்வாய்ஸ். பே குரூப் உங்களுக்கு தெரியும். பே குரூப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் டேக்ஸ். பே குரூப்னா 1 to 99 பேமெண்ட் ப்ரையாரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு நம்பர் 1, இப்போ அமௌண்ட் 1 lakh இருக்கு, ஆனா உங்களுக்கு தேவை வந்து 1,10,000 நீங்க பே பண்ணணும். சரியா? நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் பே பண்ணுவீங்க, சிஸ்டம்க்கு அசைன் பண்ணிடுவீங்க. பேமெண்ட் ப்ரையாரிட்டி 1, கவர்மெண்ட் டேக்ஸை டைம்க்குள்ள பே பண்ணணும், இல்ல ஃபைனு, பெனால்டி, நம்ம கம்பெனி மேல பேட் இமேஜ் கிரியேட் ஆயிடும் இல்லையா, கரெக்டா? அது பண்ணிடுவீங்க. செகண்ட் பேமெண்ட், இந்த மாதிரி நம்பர் 1 சப்ளையர்ஸ் இப்ப இல்லைன்னா அவன் தரமாட்டான், இதோட கட் பண்ணிடுவான், அந்த மாதிரி. இது இப்ப லாஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன வைப்போம்னா, சில சப்ளையர் வந்து தெரிஞ்ச சப்ளையர் இப்ப நீங்க கால் பண்ணி சொல்லிக்கலாம், அதை வச்சுக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் சேலரியும் கரெக்டா அந்த டேட்ல போய் ஆகணும். இதெல்லாம் நீங்க ப்ரையாரிட்டி வச்சுப்பீங்க. பேமெண்ட் ப்ரையாரிட்டி 1 to 99 வச்சு இது பண்ணுவீங்க. சரியா? செல்ஃப் சர்வீஸ் இன்வாய்ஸ்ன்றது இங்க ஒரு பெரிய பார்ட்டா இருக்கு. உள்ள வித்ஹோல்டிங் டாக்ஸ் அங்கேயுமே இருக்கு. வித்ஹோல்டிங் டாக்ஸ் இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும். வித்ஹோல்டிங் டாக்ஸ் இன்வாய்ஸ் சொல்லுங்க. பிரியாரிட்டி 1 ஹையஸ்டா 99 ஹையஸ்டா? 1 தான். எது ஹை லோ? ஹை வந்து 1 டாப் பிரியாரிட்டி. ஸோ இன்வாய்ஸ் ப்ராசஸிங் ஏற்கனவே பார்த்தா திருப்பி வருது பாருங்க. மேனுவல், செல்ஃப் சர்வீஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, ஃபாரின் கரன்சி இன்வாய்ஸ்ல என்ன பண்ணும், இதெல்லாம் ப்ராக்டிக்கலா இந்த டைப்ஸ் தான். R2லயும் இதே தான் இருக்கு, இங்கே இதே தான் இருக்கு பாருங்க. அப்படியே எல்லா டைப். ஸ்டாண்டர்டு, கிரெடிட் மெமோ. ஸோ ஏபில கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ ரெண்டுமே நெகட்டிவ் தான். சரிங்களா?
ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம், டேமேஜ் ஆகி போச்சு, கிரெடிட் மெமோ போடுறோம். கிரெடிட் மெமோ போடுறோம்னாலும் அவன் கொடுத்தாலும் டெபிட் மெமோ, நம்ம கொடுத்தாலும் கிரெடிட்டாஸ் கொடுத்தா கிரெடிட் மெமோ, நீங்க கிரியேட் பண்ண டெபிட் மெமோ. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் தான். அது லெஸ் பண்ணி காமிக்கும். ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் ரிக்வெஸ்ட், கிரெடிட் மெமோ இது என்னன்னு பார்ப்போம் ப்ராக்டிக்கலா. ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் ரிக்வெஸ்ட், கிரெடிட் மெமோ, பேமெண்ட் ரிக்வெஸ்ட். இந்த ரிக்வெஸ்ட் வந்ததெல்லாம் புதுசா வந்திருக்கு கிளவுட்ல. ப்ரீபேமெண்ட்னா அட்வான்ஸ் டு சப்ளையர்ஸ், withholding tax, interest invoice, penalty. So standard invoice request na parunga, a invoice without a purchase order submitted through Oracle supplier portal pending approval from the requester. அதாவது supplier portal நீங்க invoice create பண்றீங்க, submit பண்ணிடுறீங்க. ஓகே, அவங்களே சப்மிட் பண்ணிடுறாங்க, அவன் அப்ரூவ் பண்ணிட்டான்னா அதுவே கிரியேட் ஆயிடும் இல்லையா? அதுக்காக தான். அதே மாதிரி சப்ளையர் டைரக்டா நம்ம நார்மலா என்ன பண்றோம், மெயில் பண்றோம், அவனுக்கு கொரியர் பண்ணி அவன் எடுத்து அவன் ப்ராசஸ் பண்ணி தானே வருது. இப்ப ஆன்லைன்லயே வந்துருச்சு பாருங்க இதெல்லாம். சரியா? அவனே அப்ரூவ் பண்ணிட்டான்னா அதுவே இதாயிடும். இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதனால எவ்வளவு டைம் சேவ் ஆகுது. நீங்க ஒருத்தருக்கு அனுப்புறீங்க, ஒருத்தருக்கு அனுப்பி இது ப்ரப்போசல பாருங்கன்னு சொல்றீங்க, அவரு வந்துடணும், முடிஞ்ச ஒர்க் வந்து பார்த்து இது பண்ணி எடுத்து திருப்பி அனுப்பி அதெல்லாம் டைம் ஆகும். இதெல்லாம் ஆன்லைன் தான். இப்போ ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் பார்க்க, இல்லைன்னா அவரோட மேனேஜர் இல்லை ஆல்டர்னேட்டிவ் போய்கிட்டே இருக்கும். அவர் அப்ரூவ் பண்ணா டக்குன்னு வந்துடும். இப்போ இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட்லாம் டக்குன்னு வந்துருது பாத்தீங்களா? போட்டு ஒரு 2 வாரத்துல வந்துருது இல்லையா? எல்லாமே ஆன்லைன்ல. அது ஒரு அட்வான்டேஜ். இன்வாய்ஸ் லைன்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூஷன். லைன்ஸையும் நீங்க பிரேக் பண்ணலாம். இப்ப நீங்க வாங்குறீங்க, நான் ஒரு பொருள் வாங்குறேன். ஓகே, இப்ப நான் வந்து ஒரு 10,000 rupeesக்கு பெயிண்ட் வாங்குறேன். ஸோ அதையும் நீங்க 5 லைனா பிரேக் பண்ணலாம். பெயிண்ட், கிரீன் பெயிண்ட், ஒயிட் பெயிண்ட்னு சொல்லி அதையும் பிரேக் பண்ணலாம். பெயிண்ட்ன்றது 10,000, அதுல 5 டிஸ்ட்ரிபியூஷனாவும் பிரேக் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. டைப்ஸ் டீடைலா இருக்கு. மேனேஜிங் டிஸ்ட்ரிபியூஷன் செட் இதெல்லாம் வந்து ஈஸி தான். டாக்ஸ், ஃப்ரைட், பேமெண்ட் டேர்ம், அடுத்து இது பார்ப்போம். இதெல்லாம் இன்வாய்ஸ் ரிலேட்டடு. பிராக்டிக்கல் பண்ணிட்டு இதெல்லாம் பாருங்க. என்ன இந்த டாபிக் ஈஸியா புரியும் உங்களுக்கு. அப்ரூவல் இது எல்லாமே வந்துடும். ஹோல்டு. ஹோல்டுனா என்னன்னா, நான் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றேன். இன்வாய்ஸ் வேல்யூ வந்து 15,000. ஓகே, நீங்க 14,999 லைன் கொடுத்துட்டீங்க. அப்ப ரெட்ல வந்துடும். அது மேட்சே ஆகாது, ப்ராசஸ் ஆகாது, நீங்க பேமெண்ட் பண்ண முடியாது. இன்வாய்ஸ் வேலிடேட் ஆகணும். ஸோ ஹோல்டு என்ன? இதுல ஹோல்டுனா 2 ஹோல்டு இருக்கு. 4 வகையான ஹோல்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சிஸ்டம் ஹோல்டு, மேனுவல் ஹோல்டுன்னு இருக்கும். இல்ல R12. சிஸ்டம் ஹோல்டு என்னன்னா, இந்த மாதிரி மேட்சிங் எரர் வருது இல்ல, சிஸ்டமே கண்டுபிடிச்சிடும். நீங்க வந்து 15,000க்கு பதில் 14,990 தான் இருக்கு, லைன் பிரேக்கப் இல்ல, மிஸ்ஸிங் அப்படின்னும் போது சிஸ்டம் ஹோல்டு போட்டுரும். அந்த ஹோல்டை ரிலீஸ் பண்ணணும்னா நீங்க கரெக்ட் பண்ணி திருப்பி வேலிடேட் பண்ணணும். இன்வாய்ஸ் ஹோல்டு அப்படின்னா, இன்வாய்ஸ் ஹோல்டு, மேனுவல் ஹோல்டு அப்படின்னா நீங்களா பார்க்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேமெண்ட்டை கொஞ்சம் ஹோல்டு பண்ணணும். இந்த சப்ளையர்கிட்ட பேசிட்டேன், அவர் ஓகேன்ட்டார், ஒரு வாரம் கழிச்சு தரேன்ட்டாருன்னா அந்த பேமெண்ட்ல போய் நீங்களா ஒரு இன்வாய்ஸ்ல ஹோல்ட போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் மேனேஜர் பிக்கப் பண்ணாது. சரியா? சோ மத்த 2 ஹோல்டு என்ன நீங்க பார்ப்போம். இன்வாய்ஸ்டு ஹோல்டு என்ன சொல்லுது? ஹோல்ட் ஆன் மேனேஜ் ஹோல்ட் ரிலீஸ் பேஜ் யூ கேன் ப்ரீ டிஃபைன் ஹோல்டு. மேனுவலா பண்ண போறோம். நான் மேனுவல் ஹோல்டுல அதான் இன்வாய்ஸ் ஹோல்டு. இன்ஸ்டால்மெண்ட் ஹோல்டுனா பிரிவென்ட் பேமெண்ட். ஒரு பேமெண்ட்டை நீங்க பிரிவென்ட் பண்ணலாம். ஓகே, பை ஸ்பிளிட்டிங். ஒரு பேமெண்ட் 1 லட்ச ரூபா இருக்கு, நான் பேசிட்டேன் சப்ளையர் கிட்ட, கொஞ்சம் இந்த வாட்டி இது பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாரு, ஓகே ஒரு பார்ஷியல் அமௌண்ட் கொடுங்க. அங்க போய் நான் 2ஆ பே பண்ணுவேன். 5th ஆகஸ்ட், 5th செப்டம்பர் அப்படின்னு பிரிச்சு நான் போட்டேன்னா பிரிச்சிடலாம். அதான் இன்ஸ்டால்மெண்ட் ஹோல்டு. சப்ளையர் சைட் ஹோல்டு அது அடுத்துல இருக்கா. ஹோல்டு இன்வாய்ஸ் வேலிடேஷன் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கலி சிஸ்டம் ஹோல்ட் ஃபார் எக்ஸெப்ஷனல் கண்டிஷன். நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். சம் ஆஃப் த இன்வாய்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நாட் ஈக்குவல் டு இன்வாய்ஸ் அமௌண்ட். வேலிடேஷன் பண்ணணும். மேனுவலா இது பண்ணி கரெக்ஷன் பண்ணி பண்ணிடுங்க. ஓகேங்களா? மெயினானது நல்லா படிச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. சப்ளையர் சைட் ஹோல்ட்ல இத்தனை இருக்கு. என்னென்ன இருக்கு? இன்வாய்ஸ் அமௌண்ட் லிமிட்.
சப்ளையர் சைட்ல இந்த சப்ளையருக்கு நம்ம வச்சிருக்கிறோம், இவங்கிட்ட இவ்வளவுதான் வாங்கணும், 1 லட்சம் ரூபாய் தான் லிமிட், அதுக்கு மேல நீங்க போட்டீங்கன்னா பர்ச்சேஸ் இருக்கு ரைஸ் பண்ணலாம், அதுல ஹோல்ட்ல போய் விழுந்துரும். இன்வாய்ஸ் அமௌண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் தி ஸ்பெசிபிக் லிமிட். பாருங்க, வேலிடேஷன் ப்ராசஸ் அண்ட் அமௌண்ட் ஹோல்ட் ஆஃப் த இன்வாய்ஸ். ஓகே, குயிக் பேமெண்ட்டுக்கு நீங்க இது பண்ணலாம். அன்மேட்ச்டு இன்வாய்ஸ் மேட்ச் ஆகல, அன்வேலிடேட் ஆகல, இன்வாய்ஸ் வேலிடேட் பண்ணாம இருந்தாலும் ஹோல்ட்ல போயிடும். இதெல்லாம் சப்ளையர் சைட் ஹோல்ட். இன்டகிரேஷன் வித் அசெட். இப்போ நம்ம வந்து பேமெண்ட் மாடியூல் இருக்குன்னா எதுக்கெல்லாம் பே பண்ணுவீங்க? வெறுமனே சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல இல்லையா, ஒரு அசெட் வாங்குறதுக்கு நீங்க தான் பே பண்ண போறீங்கல்ல, கரெக்டா? சோ அசெட் வந்து எக்ஸ்பென்ஸ் வராது, இது வந்து அசெட் பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்ல போக போகுது. சோ அசெட் மாடியூல்ல நம்ம இங்க தான் கிரியேட் பண்றோம். அதுக்கு ட்ராக் அஸ் அன் அசெட்னு ஒரு இது இருக்கும், ட்ராக் அஸ் அசெட். இதை வந்து நீங்க டிக் பண்ணணும். இந்த ஆப்ஷன் பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸை ரன் பண்ணி விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அசெட்ல போய் உட்காந்துக்கும். அப்புறம் அசெட் அக்கௌண்ட்ல போய் நீங்க பண்ணுவீங்க. இது பிராக்டிகலா பார்க்கலாம். ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு மாடியூல் இருக்கு, ஆரக்கிள் ப்ராஜெக்ட்ஸ். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெட்ரோ வாட்டர், சென்னை மெட்ரோலாம் பிளான்ட் போடுறாங்க, மைனிங் இண்டஸ்ட்ரி, அவங்கலாம் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு டைம் ஆகுது, எவ்வளவு செலவாகுது, இது எல்லாமே இது கேப்சர் பண்ணும். இதுவும் பேபிளோட இன்டகிரேட் ஆகுது. அதுக்கு தான் இதுல கொடுத்துருக்கான் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் பாருங்க, ஜென்ரிக்கா இருக்கு. ஏன்னா அந்த மாடல் ரொம்ப தெரிஞ்சாதான் இது டீடைல் நம்ம போக முடியும். பட் நீங்க பாத்துக்கலாம் உங்க நாலேஜுக்காக. ஓகே, புரியுதுங்களா? பேமெண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ என்ன இருக்கு பேமெண்ட் ரிக்வெஸ்ட்ல? எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட், கஸ்டமர் ரீஃபண்ட், ரெண்டு இது இருக்கு. ஒன்னு எக்ஸ்பென்ஸ் இது போடுறோம், கஸ்டமர் ரீஃபண்டும் பேமெண்டா போகுது. அதான் ரெண்டு வகையானது போகுது. ஒன் டைம் பேமெண்ட். ஒன் டைம் பேமெண்ட்னு எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்கன்னா, தேர்ட் பார்ட்டி சிஸ்டம்லாம் இருக்கு, தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, அவங்களாம் ஒரே டைம் தான் நான் பே பண்ண போறேன். இவர்கிட்ட ஒரே ஒரு வாட்டி அர்ஜென்ட்டுக்கு போய் வாங்குறேன், அதனால அதெல்லாம் நான் சேர்த்து வைக்க வேண்டாம் இல்லையா, டேட்டாலாம் நம்ம. அதனால ஒன் டைம் பேமெண்ட்டும் இதுல இருக்கு, மேனுவல். செல்ஃப் பில்ட் இன்வாய்ஸ், எவாலுவேட்டட் ரிசிப்ட் செட்டில்மெண்ட். நான் என்ன சொன்னேன், ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராம் ரன் பண்றது. டெபிட் மெமோ, கன்சப்ஷன் அட்வைஸ் இன்வாய்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த டாபிக்லாம் என்னன்றது கீழே பார்ப்போம். இதெல்லாம் புதுசு. கன்சப்ஷன் அட்வைஸ் இன்வாய்ஸ்லாம் இதுல புதுசா வந்துருக்கு. இஆர்எஸ் இன்வாய்ஸ் என்ன போட்டிருக்கான்? Pay and receipt enables user to automatically create standard unapproved invoices for payment of goods. After the receipt is completed, a process runs automatically to create an invoice. Automatica, correct? Okay. Automatically creates invoice with multiple items and distribution lines, include sales tax. Define supplier site on pay and receipt and invoice match rule. Amount of the invoice is determined by multiplying the quantity received. Payment term on the invoice is supplied by default from the purchase order. Payment currency எல்லாமே supplier siteல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம். Debit memo created by return. நம்ம திருப்பி ஏதாவது அவன் டெபிட் மெமோ 100 குவான்டிட்டியில 100மே ரிஜெக்ட்னாலும் போடுவோம், 1 2 ரிஜெக்ட்னாலும் டெபிட் மெமோ ரைஸ் பண்ணி கேன்சல் பண்ணுவோம். கிரியேட்டட் ஃப்ரம் கன்சைன்மெண்ட் அக்ரிமெண்ட், அதான் கன்சம்ஷன் அட்வைஸ் இன்வாய்ஸா. டெக்னிக்கல் கலந்தது, ஒரு ஓவர்வியூ படிச்சுக்கோங்க. ஓகே, ப்ரீபேமெண்ட் அட்வான்ஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா நீங்க போய் ஒரு ப்ரீபேமெண்ட் என்ன பண்ணுவீங்க? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீங்க கடையில போய் ஒரு டிவி வாங்குறீங்க, அதுல என்னென்ன ப்ராசஸ் சொல்லுங்க, டாபிக் சொல்லுங்க. இப்ப நீங்க பொருள் பாக்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? அது சம்பந்தப்பட்ட என்கொயரி பண்றோம். இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்றீங்க. வாங்க, உங்களுக்கு ஒரு டிவி பிடிச்சு போச்சு, அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுவோம் சார், அமௌண்ட் பே பண்ணுவோம். எதுக்கு அட்வான்ஸ் பே பண்றீங்க? டிவி ரெடியா இருந்தா அப்படியே வாங்கிட்டு வந்துருவீங்க இல்லையா? அவன் சொல்றான் ஒரு 3 நாள் ஆகுங்க அந்த சின, அப்பதான் நீங்க அட்வான்ஸ் பே பண்ண போறீங்கன்னு வச்சுப்போம். அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. அட்வான்ஸ் சரி, அட்வான்ஸ் பே பண்றீங்க. டிவி விலை 50,000, அட்வான்ஸ் எவ்வளவு பே பண்ணுவீங்க? ஒரு 10,000 பே பண்ணுவோம் சார்.
ஓகே, ஒரு பார்ட் அமௌண்ட் தான் நம்ம அட்வான்ஸா எப்பவுமே பே பண்றோம் இல்லையா? 99% ஓகே. 10,000 ரூபாய் பே பண்றீங்க. ஓகே, மீதி டெலிவரியோட பே பண்றீங்க. சோ அதுக்கு என்ன என்ட்ரி வரும்? அக்கவுண்டிங் என்ட்ரி அட்வான்ஸ் ஏபி வரும் சார், அக்கௌண்ட் பேமெண்ட் வரும் சார். சோ நேரா பேமெண்ட் போட்டுறீங்க, அத கழிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? அதோட முடிஞ்சது இல்லையா? அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நீங்க போறீங்க, ஃபர்ஸ்ட் அவன் ஒரு ஸ்லிப் போட்டு தருவான்ல அட்வான்ஸ்க்கு. ப்ரூஃப் வேணும்ல உங்களுக்கு. யார் இருப்பான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. கடையில பெரிய பெரிய கடைக்கு போறோம், சரவணா ஸ்டோர் போறீங்க, அங்க போறீங்க, ரிலையன்ஸ் மார்ட் போறீங்க. அங்க போன உடனே அவன் இன்னைக்கு ஒருத்தர் இருப்பான், நாளைக்கு ஒருத்தர் இருப்பான் இல்லையா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஆரக்கிள்ல ப்ரீபேமெண்ட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றோம். ப்ரீபேமெண்ட் இன்வாய்ஸ் 10,000 ரூபாய்க்கு. எல்லாத்தையுமே இன்வாய்ஸ் எல்லாம் பே பண்ண முடியாது. ப்ரீபேமெண்ட் இன்வாய்ஸ் அவன் கிரியேட் பண்றான். இந்தாங்க சார் பே பண்ணுங்க. அடுத்து நம்ம பே பண்றோம். சோ பே பண்ணும்போது என்ன மெத்தட்? கிரெடிட் கார்டு பே பண்ணுவீங்க, ஆன்லைன் பே பண்ணுவீங்க, கேஷ் பே பண்ணுவீங்க, என்ன மெத்தடோ. சோ 2 ஸ்டெப் ஆச்சா? ஃபர்ஸ்ட் ப்ரீபேமெண்ட் இன்வாய்ஸ், ப்ரீபேமெண்ட்டுக்கு பேமெண்ட். மூணாவது ஸ்டெப் ஆக்சுவல் இன்வாய்ஸ். ஆக்சுவல் இன்வாய்ஸ் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு போடுவான்? 50,000. 10,000 நீங்க கொடுத்துட்டீங்கல்ல, இப்ப இன்வாய்ஸ் அமௌண்ட் எவ்வளவு போடுவான்? ரிமைனிங் 40,000 இருக்கு சார். இல்ல, நான் எப்படி கேட்டாலும் நீங்க கரெக்டா தான் சொல்லணும். 50,000 தான் இன்வாய்ஸ் இல்லையா? ஆமா சார். ஆமா, இன்வாய்ஸ் 50,000. இன்வாய்ஸ் 50,000 தான் போடுவான் அவன். ஓகே, மூணாவது ஸ்டெப் ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் போடுவான். ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவான். 50,000 தான் இன்வாய்ஸ். நாலாவது ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? நாலாவது ஸ்டெப் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, நீங்க அட்வான்ஸ் நாக் ஆஃப் பண்ணணும். 50,000 மைனஸ் 10,000 அவன் பண்ணுவான் இல்லையா? மீதி 40,000க்கு பேமெண்ட் ஜெனரேட் ஆகும். அஞ்சாவது ஸ்டெப் தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. சோ இதுதான் ப்ரீபேமெண்ட் அக்கவுண்டிங் என்ட்ரி. 5 ஸ்டெப் வரணும் ப்ரீபேமெண்ட். இது ஒரு நல்ல ஓகே. சோ இங்க என்ன கேக்குறான்? கிரியேட் அப்ளை ப்ரீபேமெண்ட் தான் அப்ளை பண்றது. நாலாவது ஸ்டெப் அன்அப்ளை. இப்போ உங்களுக்கு அட்வான்ஸ் திருப்பி எடுக்கணும்னா அன்அப்ளையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கல, இப்போ 3 நாள் ஆகுது, இல்ல 3 மாசம் ஆகுது, ப்ராடக்ட்டே கொடுக்கல, என்ன சொல்லுவீங்க? ரீஃபண்ட கொடுன்னு கேப்பீங்களா? அப்ப அன்அப்ளை பண்ணிடுவான் அவன். ஓகே, அவ்வளவுதான். கரெக்டிங் இன்வாய்ஸஸ் இருக்கு, குவாண்டிட்டி கரெக்ஷன் நல்லா இருக்கு, டீடைலா இருக்கு. ஆட்டோலோட இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா நல்லா இருக்கு பாருங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆங்கிள் கொடுத்திருக்கான், எல்லாமே இருக்கு இல்லையா இதுல? நோட்ஸ், நல்லா நோட்ஸ் எடுத்தீங்கன்னா பேமெண்ட். சரி, ஓகே, நம்ம இன்வாய்ஸோட முடிச்சுப்போம். நீங்க அது வரைக்கும் படிங்க. ஓகே.